ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, பிரச்சனையை விட தேவன் பெரியவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, பெரியவராக என்ன செய்யணும், பார்க்கணும். அவர் பெரியவர் தான். அந்த பெரிய தெய்வத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பது தான் முக்கியமானது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் யாருக்குள்ளே இருக்கிறார்? உங்களுக்குள்ளே தான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் பார்க்காம இருக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்ம பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், போராட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சில வியாதியை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கடன் சுமையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், தீமை செய்கிற மனிதனை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நன்றாய் விளங்கி கொள்ளுங்க, உங்களுடைய பிரச்சனையை பார்க்கலும் உங்களோடு கூட இருக்கிறவர் அதை விட பெரியவர் என்பதை நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு நான் சொல்கிறேனே, பிரச்சனையை பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் பயம் வரும், ஆனால் தேவனை பார்த்தால் விசுவாசம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதா, பாடு இருக்குதா, ஒருத்தர் இருக்குதா, எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பயந்து போயிடுவீர்கள். ஆனால் அது மத்தியில் தேவனை பார்க்கிறேன். தேவன் இந்த பிரச்சனையை பார்க்கலும் பெரியவர். சொல்லுங்க, வியாதியை பார்க்கலும் பெரியவர், கடன் சுமையை பார்க்கலும் என் தேவன் பெரியவர், எல்லாம் மனிதர்களை பார்க்கலும் என் தேவன் பெரியவர். அந்த பெரிய தேவன் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். மகளே, இன்றைக்கு நீ எந்த காரியத்துக்கு அழுது கொண்டிருக்கிறாய், எந்த காரியத்துக்கு நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய்? நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? உன் பிரச்சனையை விட நான் பெரிய தேவன். தாவீதுடைய வாழ்க்கையில் யுத்த களத்திற்கு தன் சகோதரர்கள் இராணுவத்தில் வேலை செய்தது நிமித்தம் தகப்பனார், நீ போய் உன் சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு வான்னு அனுப்புகிறார். அங்கே பார்த்தா கோலியாத்து வந்து நிற்கிறான். ஆனால் கோலியாத்துக்கு முன்பாக இஸ்ரவேலின் இராணுவம் பயந்து போய் நிற்கிறது, ராஜா பயந்து போய் நிற்கிறான். ஆனால் கோலியாத்தை பார்த்த உடனே இவனுக்குள்ள ஆவியில் என்ன செஞ்சிருச்சு? தாவீதுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. அந்த வைராக்கியத்தின் மத்தியில் தான், நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம்? ஒரு முறை எனக்கு கரடி ஆண்டவர் அனுமதித்தார், சிங்கத்தை அனுமதித்தார். சிங்கத்தின் கைகளுக்கு ஆடுகளை தப்பு வைத்தேனே, அதே போல நான் என்ன செய்தேன்? கரடியின் கைக்கு இந்த ஆடுகளை தப்பு வைத்தேனே, அதே போல இந்த கோலியாத்தின் கைகளுக்கு இந்த இஸ்ரவேலை நான் தப்பு வைப்பேன் என்று சொல்லி என்ன செய்தான்? அந்த கோலியாத்தை பார்க்கவில்லை, கோலியாத்தை விட என் ஆண்டவர் பெரியவர் என்பதை என்ன செய்தான்? தாவீது பார்த்தான். ஆனால் சவுலும் இஸ்ரவேலின் இராணுவமும் இஸ்ரவேலும் என்ன செய்தார்கள் என்றால், கோலியாத்தை பார்த்தார்கள், பயந்து போனார்கள். இவன் தேவனை பார்த்தான். தேவன் கோலியாத்தை தாவீதின் கையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நீங்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பிரச்சனை நடுவில் தேவனை பார்க்கிறீர்களா? நீங்கள் தேவனை பாருங்கள். எல்லாமே என்ன செய்யணும் சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை சின்னதாக தெரியும், எல்லாமே சின்னதாக தெரியும். நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருந்து எல்லாவற்றையும் மாற்றவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்பொழுதே ஜெபம் பண்ணுவோம். உங்கள் பிரச்சனையை விட தேவன் பெரியவர். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் அருமை தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர் என்பதை பார்க்க கிருபைதாரும். அப்படிப்பட்ட விசுவாச கண்களை, அப்படிப்பட்ட இருதய கண்களை கர்த்தர் திறப்பதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.